ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்பெஷல் பச்சைப்பயிறு தோசை, ஆந்திராவில் இதை பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சைப்பயிறு தோசை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் போல் பச்சைப்பயிரை ஒரு 8 மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நைட்டே நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்க்குறப்ப தோசை நல்லா மொறுமொறுன்னு நல்லா சாஃப்டாகவும் வரும். இப்போ இந்த பச்சைப்பயிறு அரிசி ரெண்டையுமே நல்லா கழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை இன்னொரு டைம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாஷ் பண்ணுறப்ப நமக்கு சாப்பிடும் பொழுது அந்த பச்சைப்பயிரோட வாசனை ரொம்ப அடிக்காது. இப்போ இது கூடவே 1 இன்ச்சு பீஸ் இஞ்சி சேர்த்துட்டு காரத்துக்காக 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிரீனிஷ் கலர் வரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது. நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கனால இது நல்லாவே நைஸாக அரைப்பட்டு வந்துடும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா மட்டும் இதில் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். மாவு ஓரளவு தோசை பக்குவத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தோசை ஊற்றுறப்ப தோசைக்கல் 3/4 வாசி அளவுக்கு சூடாக இருந்தாலே போதும். ரொம்ப சூடாக விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தோசை ரவுண்ட் ஷேப்க்கு பர்ஃபெக்டாக வராது. தோசை ஊற்றுனதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விட்டுருங்க. இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு அதையும் ஒரு 30 செகண்ட் நல்லா வேக வச்சிருங்க. தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்போ இதை எடுத்துடலாம். இந்த பச்சைப்பயிறு தோசை கூடையே மேலே லைட்டாக ஆனியன் தூவி விட்டு சாப்பிடும் பொழுது அதோட டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனியன் சேர்த்து தோசை சுடுறப்ப அடுப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை திருப்பி விட முடியாது, ஒன் சைடு தான் வேக வைக்க முடியும். அப்படிங்கிறனால ஆனியன் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. ஆனியன் சேர்த்து பண்ணுறப்ப உங்களுக்கு அதோட க்ரன்ச்சினஸோடு சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த தோசை கூட தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ரொம்பவே பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.